எம்ஜிஎம் புற்றுநோய் மருத்துவமனையில் புற்றுநோயாளிகளுக்கு எந்தெந்த வகையான மருத்துவ சிகிச்சை தேவைப்படுகிறதோ, அது அறுவை சிகிச்சையாக இருக்கலாம், மருத்துவ சிகிச்சையாக இருக்கலாம், கதிர்வீச்சு சிகிச்சையாக இருக்கலாம், இது போன்ற பலவிதமான சிகிச்சைகள் எல்லாம் ஒரே இடத்தில் அளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். அதே போல் நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் கடந்த 2 வருடங்களாக. அதில் இன்று நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய விஷயம் இந்த எலும்பு மஜ்ஜை மாற்றுதல். அந்த ஒரு வகையான சிகிச்சை பெற்றா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு நோய்க்கு அதை எப்படி நாங்கள் பயன்படுத்தணுன்றதை பற்றி தான் இன்றைய பேசக்கூடிய. இந்த எலும்பு மஜ்ஜைங்கிறது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது அது ஒரு தனி உறுப்பு. எலும்புக்குள்ள இருக்கே தவிர அது எலும்புடைய பகுதி அல்ல. எலும்புடைய உள்பகுதி இருக்கிறது உறுப்பு. இந்த உறுப்புல தான் நம்ம ரத்தத்தில் உள்ள எல்லா அணுக்களும், அதாவது நமக்கு தெரிந்த இந்த வெள்ளை அணுக்கள், சிகப்பணுக்கள், இது எல்லாம நம்ம தடுப்பு சக்தி சார்ந்த பல அணுக்கள் அங்கதான் உருவாகுது. அங்க உருவாகி அந்த ரத்த ஓட்டத்துல வேற உறுப்புகளுக்கு செல்கிறது. அதனாலதான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். ஆனா அதே மத்தியில பலவிதமான நோய்கள் வரலாம். புற்றுநோயா இருக்கலாம், புற்றுநோய் அல்லாமலும் இருக்கலாம். மத்திய சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பொதுமக்கள் இரத்த புற்றுநோய் சொல்கிறார்கள். அதுலேயே பல வகை இருக்கிறது. இந்த ரத்தம் சார்ந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெரும்பாலும் இந்த வெள்ளை அணுக்கள் சார்ந்த புற்றுநோய் தான் நம்ம பார்க்க முடியும். மற்ற புற்றுநோய்கள் அபூர்வமாக தான் இருக்கும். அதே சமயத்தில் நான் சொன்னது போல இந்த கருப்பு சக்தி சார்ந்த அணுக்களும் அங்கதான் உற்பத்தி ஆகிறது. அப்போ அதுல ஏதாவது நோய் வந்ததுன்னா நோயாளி ஆரம்பத்துல காட்டக்கூடிய அறிகுறி அந்த தடுப்பு சக்தி கம்மியா இருக்கிறதுனால பல கிருமிகளுடைய ஆக்கிரமிப்பினால பல இன்ஃபெக்ஷன்ஸோட பல விதமான டாக்டர்கிட்ட போகலாம். ஆரம்பத்துல பொது சிகிச்சை டாக்டர்கிட்ட போகலாம், இன்னும் மேற்பட்டுள்ள ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்கிட்ட போகலாம். ஆனா ஆரம்பத்துல இவங்களுக்கு என்ன அடிப்படை பிரச்சனைன்றதே தெரியுது கஷ்டம். அப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த நோய்க்கு சிகிச்சை இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வகையான சிகிச்சை பூரணமாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை. இந்த நோய் எப்படி இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினர் அவருக்கு எப்படி டாக்டர் கோபிநாத் விளக்குவார், டாக்டர் மதுமிதா விளக்குவாங்க. நான் பொதுவாக சொல்றேன், இந்த மஜ்ஜை மாற்றுதல் அந்த நோய் கொண்ட மஜ்ஜை மாற்றி அதை எடுத்துவிட்டு ஆரோக்கியமான மஜ்ஜை உருவாக்கினால் அதுக்கு பிறகு அவள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அதாவது அடிப்படை காரணத்தை நாம் சிகிச்சை செய்கிறோம். வரும் கிருமி ஏற்படும் இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம சிகிச்சை செய்யாமல் அடிப்படை பிரச்சனை நம்ம சிகிச்சை செஞ்சா அதுக்கப்புறம் அவங்க எப்பவுமே ஆரோக்கியமா இருப்பாங்க. அதனுடைய அடிப்படையில் தான் இங்க நம்ம சேர்ந்து அதை பத்தி பேசுறதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களுக்கு குறிப்பிட்ட ஏதாவது புற்றுநோய் சார்ந்த கேள்விகள் ஏதாவது இருந்ததுன்னா கூட நீங்க கேட்கலாம். ஏன்னா புற்றுநோய் இன்றைய தேதியில அதிகரித்து கொண்டே இருக்கக்கூடிய நோய். நம்மளுடைய புள்ளி விவர கணக்குப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 7 வருடங்கள்ல இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிறத விட 2 மடங்கு இருக்கலாம்னு தான் சொல்றாங்க. இதே மாதிரி வாழ்க்கை முறை தொடர்ந்து இருந்தா 2 மடங்காக கூட ஆகலாம். ஏன்னா 90% அதிகமான புற்றுநோய்கள் வாழ்க்கை முறையினாலதான் வருது. மக்கள் நினைக்கிற மாதிரி பரம்பரையா வர புற்றுநோய் ரொம்ப குறையுது. 10% தான் பரம்பரையா வரக்கூடிய புற்றுநோய். பெரும்பாலும் வாழ்க்கை முறை சார்ந்த புற்றுநோய் தான். அதுல நம்ம நாட்டில் பெண்கள்ல மார்பக புற்றுநோயும் ஆண்கள்ல நுரையீரல் சார்ந்த புற்றுநோய் தான் முதல் இடத்தை வைக்கிறது. இப்ப இந்த அறையில இப்போ நீங்க 40 பேர் இருக்கீங்க வச்சுட்டாக்கா, இதுதான் இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை வச்சுட்டா இந்த அறையிலே வாழ்நாள்ல ஒரு 5 பேருக்கு புற்றுநோய் வரும். அந்த மாதிரி புள்ளி வர கிடைக்கிறது. அதாவது 9 ஒரு ஆளுக்கு புற்றுநோய் வரலாம் இன்றைய தேதியில. அது இன்னும் அதிகரிக்கும் என்று தான் சொல்கிறார்கள். ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 18-20 லட்சம் புதிய புற்றுநோய் நம்ம நாட்டில் உருவாகிறது. அதனால இது பற்றி விழிப்புணர்வு, இது எப்படி தடுக்க வேண்டும், எப்படி நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஆனா இன்று நாம பேச வேண்டிய முக்கியமான விஷயம் நான் சொன்ன மாதிரி இந்த தடுப்பு சக்தி சார்ந்த நோய் உடைய இந்த பெண்மணி எப்படி டாக்டர் மதுமிதா அவர்களும் டாக்டர் கோபிநாத் அவர்களும் அதை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்தார்கள் என்பதை பேசுவதால் அதனால் நான் இதோட என்னுடைய இதை நிறுத்திக் கொள்கிறேன். வணக்கம், என் பேர் டாக்டர் மதுமிதா. நான் இன்ஃபெக்ஷன்ஸ் டிசீஸ் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கேன். இந்த பேஷண்ட் என்ன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கிளினிக்ல பார்த்தாங்க. அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா திருப்பியும் ஃபீவர் வரும். நீங்க டிபின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, பட் டிபி இல்லை, டிபி மாதிரி வேற ஒரு நோய், நான் டியூபர்குலஸ் மைக்கோபாக்டீரியா அப்படின்னு சொல்ற ஒரு இன்ஃபெக்ஷன். அது ரிப்பீட்டடா அவங்களுக்கு வந்துட்டே இருந்தது.
பல வருஷம் நிறைய முறை 6 மாசம் 9 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருந்தாங்க. பட் திருப்பியும் ஃபீவர் வரும், ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, இம்ப்ரூவ் ஆகும், அப்புறம் ஒரு கொஞ்சம் வருஷம் ஒன்றும் இருக்காது, திருப்பியும் வந்து அகெயின் சிமிலர் சிம்டம்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ அந்த டைம்ல வந்து என்ன ஒரு முறை வந்து பார்த்தாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு ஃபீவர் இருந்துட்டே இருந்தது. ஸோ அப்போ வந்து டிஸ்கஸ் பண்ணுச்சு, இது ஏன் வருது, இது நார்மல் நம்ம ஹெல்த்தியா இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து திருப்பியும் வரக்கூடாது. ஸோ ஏன் இவங்களுக்கு வந்து திருப்பியும் இந்த இன்ஃபெக்ஷன் வருது, வேற ஏதாவது வந்து எதிர்ப்பு சக்தியில கம்மியா இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ண தொடங்குச்சு. ஜீன் டெஸ்டிங் பண்ணணும், ஏன்னா வந்து தெரியல என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த டைம்ல வந்து ஒரு ஜீன் டெஸ்டிங் பண்ணுச்சு, அது டயக்னோஸ் பண்ணோம் GATA2 டெஃபிஷியன்சின்ட்டு. அப்பதான் வந்து அவங்கள வந்து நான் டாக்டர் கோபிநாத்க்கு ரெஃபர் பண்ணேன். I think subsequently Dr. Gopinath has done everything else, so probably he'll take over. Vanakkam. So I can talk both in English as well as Tamil, and I can move it accordingly. So GATA2 deficiency என்பது it's a rare primary immunodeficiency. Primary immunodeficiency na முதன்மை எதிர்ப்பு சக்தி குறைபாடு primary immunodeficiency. Basically அவங்களுக்கு வந்து உடம்புல ஒரு சில இன்ஃபெக்ஷன்ஸ் அவங்களால ஃபைட் பண்ணி கில் பண்ணவே முடியாது. யூஸ்வலா ஒரு டிபிக்குன்னு ஒரு டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னா டிபி மாத்திரை 6 மாசம் எடுத்தாங்கன்னா அவங்க கியூர் ஆகிடும். அதுக்கப்புறம் டிபி கியூர்டுன்னு சொல்லி லேபிள் பண்ணுவோம். தென் தே வில் நாட் யூஸ்வலி கம் டு ஃபாலோ. பட் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டிகேட் ஆஃப் லைஃப், அதாவது ஃப்ரம் 17 இயர்ஸ் 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ், அந்த ஏஜ்ல இருந்து ஆல்மோஸ்ட் இந்த தேர்ட் டிகேட்லயுமே ரிப்பீட்டடா டிபி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துட்டே இருந்தது. ஸோ தட் மீன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் தட் த பாடி இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் திஸ் particular tubercular bacteria, which is in fact, to be more specific, non-tubercular mycobacteria. So இதுக்கு எல்லாம் காரணம்னு பார்த்தீங்கன்னா GATA2 வந்து நம்ம இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்னா உடம்புல ரத்த செல்கள் உற்பத்தி ஆகக்கூடியதற்கு ஒரு விதமான இம்பார்ட்டன்ட் மூலக்கூறு அது ஆக்சுவலி. ஸோ ஒன் ஆஃப் த என்சைம் or maybe one of the important chemical substance needed for maturation of your white blood cells. ஸோ அது இல்லாத போது அவங்களுக்கு உடம்புல உற்பத்தி ஆகல, ஆனால் ரிப்பீட்டடா இன்ஃபெக்ஷன் வந்துட்டு வந்து பிளஸ் இப்போ இதோட நீங்கள் அந்த டிசீஸ் இதுக்கப்புறம் மேற்கொண்டு என்னன்னா இந்த டிஃபிஷியன்சி இருந்தால் வேற என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்த புற்றுநோயாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. ஃபர்ஸ்ட் பிரைமரி immunodeficiency வந்து they can have something called as myelodysplastic syndrome and acute myeloid leukemia. ஸோ அதுதான் வந்து நேச்சுரல் ப்ரோக்ரஷன் ஆஃப் டிசீஸ். அதுதான் from a primary immunodeficient state to an autoimmunity it can progress to myelodysplastic syndrome and AML. So ultimately, we saw her at the point where she was standing in between a primary immunodeficient autoimmune state and myelodysplastic syndrome. So ultimately, immediate need in her, we have to prevent her from going towards acute myeloid leukemia. And already, we were the current point of fire, it is already just ready to fire. No release, it will just fire. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணோம் அப்படிங்கும்போது we have to only go for a bone marrow transplant. வேற ஒரு டோனர் கிட்ட இருந்து செலக்டட் டோனர் கிட்ட இருந்து ஹெல்தியான ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அவங்களோட பாடியில இன்ஃபியூஸ் பண்ணும்போது தான் இந்த டிசீஸ் ஆனது கண்ட்ரோல் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் we decide that we have to go for a bone marrow transplant, we will start searching the donor. ஸோ ஆப்வியஸா அதுக்கு நம்மளுக்கு ஒரு டோனர் தேவைப்படும். ஸோ யூஸ்வலி அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே டோனர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணுவோம். இவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, but the beauty என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சிஸ்டர் ஆல்சோ had tuberculosis, so she becomes an unhealthy donor, and our father was no more at that point of time. She had a small kid. Okay, kidோட weight பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். So kid you cannot take it as a donor, you can't take husband as a donor, father is already not there in the option. The only donor left was her mother. இது இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டெம் செல் ரெஜிஸ்ட்ரிஸ் இருக்கு. நம்ம கண்ட்ரிலே we have stem cell registries, DKMS ன்னு சொல்லி we have various stem cell registries. ஸோ அதில் நம்ம செக் பண்ணுவோம் யாரா டோனர்ஸ் இருக்காங்களா, எலிஜிபிள் டோனர்ஸ் இருக்காங்களா. ஆனால் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு we didn't have a match. So we are only left with a mother as a donor. அதில் என்னன்னா the mother usually will be only half matched. ஃபுல் மேட்ச் தான் கிடைக்க மாட்டாங்க. எப்பயுமே உங்க எல்லாருக்குமே தெரியும், எப்பயுமே ஃபுல் மேட்ச் 10/10 மேட்ச் இருக்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டோட சக்ஸஸ் ரேட் ரொம்ப ஜாஸ்தி. வேறஸ் ஹாஃப் மேட்ச் பண்ணும்போது அதோட சக்ஸஸ் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் பேஷண்ட் நம்ம கிட்ட வந்தபோது she had acute TB infection. In fact, Dr. Nadmita first time we gave 3 months of TB treatment to her, but after 3 months also we found that the clinical condition wasn't improving much. TB ku kudukra marundukku avங்களோட ரெஸ்பான்ஸ் பெருசா இல்ல.
So on the time we were in a situation to take her with an active infection to transplant. Usually transplant எடுக்கும்போது ஒரு பேஷண்ட்டை நாங்கள் க்ளீனாக இருக்கும்போது எடுத்தால் தான் எந்த காம்ப்ளிகேஷன் இல்லாமல் கொண்டு போக முடியும். அதே சைமல்டேனியஸ் டைம்ல டிபி மட்டும் இல்லாமல் அவங்களோட லங்ஸ் இந்த நோயோட ஒரு ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். இட் இஸ் கால்ட் அஸ் பல்மனரி ஆல்வியோலார் புரோட்டினோசிஸ். அப்படின்னா என்னன்னா இந்த நோய் இந்த மூலக்கூறு குறைபாடுறதுனால லங்ல ஒரு சில ஆக்சிஜன் டிஃப்யூசிங் கெப்பாசிட்டிஸ் இருக்கும். அது வந்து இந்த புரோட்டீனோசிஸ் இந்த கண்டிஷனால கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். ஸோ இதுல என்ன டிரான்ஸ்பிளான்ட் டைம்ல என்ன டிஃபிகல்ட்டி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸ் ஹெவிலி கண்டிஷன் பண்ணும். கொடுக்கக்கூடிய ட்ரக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல லங் டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஸோ we took with 2-3 challenges. One is active infection and an active ongoing pulmonary alveolar proteinosis and a half-matched mother as a donor. So இந்த 3 challenges-ஓட தான் இவங்க டிரான்ஸ்பிளான்ட்குள்ள போகும். So during the transplant again we had significant challenges. கொஞ்சம் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது, கொஞ்சம் மியூகோசைட்டிஸ் சொல்லுவோம், இதெல்லாமே இருந்தது. இதெல்லாம் தாண்டி சக்சஸ்ஃபுல்லி ஆஃப்டர் 14th day she engrafted aptly. இப்போ நாங்கள் இவங்க ரிப்பீட்டடா ஸ்கேன்ஸ் கூட ப்ரெசென்ட்டாக எடுத்திருக்கோம். ஆஃப்டர் 3 months ஆஃப் bone marrow transplant we took a repeat scan also. அதில் பார்த்தீங்கன்னா முந்தைய ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த லிம்ஃப் நோட்ஸ் நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம் டிபினால, அந்த நெறிக்கட்டிகள் எல்லாம் நல்ல விதமாக குறைஞ்சிருக்கு. ப்ளஸ் இது வரைக்கும் நம்ம போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்களோட செல் அனாலிசிஸ் செக் பண்ணுவோம். எந்த அளவுக்கு டோனரோட செல் வந்து அவங்களோட பாடியில சீட் ஆயிருக்கு, எவ்வளோ அளவுக்கு அது வேலை பண்ணுறதுங்கிறது செக் பண்ணுவோம். ஸோ till now after 3 months of transplant her donor chimerism seems to be 100% and the lymph node, the infection which we really came to us is decreasing in size. And முன்னாடி எல்லாம் வரும்போது WBCs platelets எல்லாம் ரொம்ப குறைஞ்சு வருவாங்க. பட் now for the last 2-3 months we are seeing the blood counts to be steady. So if at all to put it as significant challenges that we had during transplant was an active ongoing tubercular infection with pulmonary alveolar proteinosis, which is quite a difficult situation when we do high intensity chemotherapy. And on top of that we had a aged mother as a donor. So in the last challenges Tandi she has come out, which tells us that it's not only the treatment that we give, if only the patient can determine it to overcome it, then only we can come, and the live example is here. So to என்னோட நேம் ஜனனி. ஆக்சுவல் இந்தியன் ரயில்வே ஸ்டாஃப், ஈவன் இந்தியன் வாலிபால் பிளேயர், ஒரு 30 நேஷனல்ஸ் ஆடி இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா, லைக் லைஃப் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருமா வாழ்றதுக்கு, அதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பிகாஸ் இது வந்து ஒரு 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். இது வந்து இட் இஸ் நாட் அ 1 year 2 year, ஒரு 10 மாசத்துல நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னா 13 years ஆஃப் ஸ்ட்ரகிள். அது வந்து இட்ஸ் கம் டு அன் எண்ட் அப்படின்றது தான் வந்து, இதுக்கு மேலே வந்து உங்களை மாதிரி நான் ஹெல்த்தியாக வாழ போகிறேன் அப்படின்றது தான் வந்து இட்ஸ் திங். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 2012 ஃபர்ஸ்ட் டைம் பல்மனரி டிபி, லைக் எனக்கு வந்து லங்ல டிபி அட்டாக் ஆகுது. டிபி கண்டுபிடிக்கிறாங்க, ஏடிடி கம்ப்ளீட் பண்ணுறேன். அகெயின் 1 year ஐ வாஸ் நார்மல். திரும்ப 2014 அகெயின் வந்து ஒரு ஆப்சஸ் வருது. ஆப்சஸ்ல வந்து ஒரு திரும்ப டிபி, அதுல பாக்டீரியா இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப 1 year நான் டேப்லெட் எடுக்கிறேன். ஸோ இப்பயும் நம்ம நார்மல் ஆயிடுவோம், ஓகே ஃபைன் கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு நானும் சரி நார்மலா திரும்ப என்னோட கேம் விளையாட போறேன். ஏதோ மேட்சஸ் வருது விளையாடுறேன். நானும் ஆஸ்வெல் ஒரு 7 years கேப்டனா இருந்திருக்கேன் டீமுக்கு. விளையாண்டு முடிச்சுட்டு வரோம், திரும்ப ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. பிளட் லெவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே இருக்காது. ஒரு டைம் கூட எனக்கு வந்து பிளட் லெவல்ஸ் வந்து நார்மலாக இருந்ததே இல்லை இந்த 13 yearsல. சரி வந்துட்டு ஓகே ஃபைன் நார்மலாக இருந்தோடனே ஒரு மியூக்கஸ் வருது. மியூக்கஸ் வர்றதுல அதில் பாக்டீரியா இருக்கு, அதுவும் டிபியோட பாக்டீரியா தான். திரும்ப கன்டினியூ பண்ணுறேன். சரி கிவ் அப் பண்ணவே இல்லை, எந்த டைம்லையுமே கிவ் அப் பண்ணவே இல்லை. ஓகே கண்டினியூ பண்ணுவோம். 2023 நாங்கள் என்னோட ஹஸ்பண்டோட நான் யூஎஸ்ல இருந்தேன். 5 years நான் லீவ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லை சொல்லிட்டு நான் இங்கே வந்ததுக்கு அப்புறமா அகைன் இந்த மியூட்டேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டைம் 2023 ஸ்டார்ட் ஆன மியூட்டேஷன் என்னன்னா ஃபீவர் ஸ்டார்ட் ஆகுது. 11 months கண்டினியூஸா ஃபீவர். ஏன் வந்துச்சு எதுக்கு வந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இங்க இருக்க எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே சொல்லிட்டேன். ஈவன் ஒரு 60 டாக்டர்ஸ் மேல பார்த்துட்டேன். எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கிறாங்க. ஒரு 3 bags ஃபுல்லா வச்சிருக்கேன் எல்லா ரிப்போர்ட்ஸுமே. யாராலையுமே எனக்கு என்ன காஸ் எதனால அந்த
சாரி, எதனால எனக்கு வந்து இந்த இஷ்யூஸ் வந்துச்சுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. அண்ட் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் ஒரு செகண்ட் ஒப்பீனியனுக்காக நான் போனேன். போனதுக்கு அப்புறம் they repeated all the tests. ஈவன் என்னோட அண்ணா அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஜெனட்டிக்கா ஏதாச்சும் இருக்கா. என்னோட கேஸ் ஒரு 3.5 hours ஒரு 3 டாக்டர்ஸ் உட்காந்து எழுதினாங்க. எழுதி எனக்கு இவ்வளோ நாளாக என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் திங் அவங்க சொன்னது என்னன்னா, ஐ திங்க் இட்ஸ் இம்யூன் டெஃபிஷியன்சி, குழந்தைங்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்தது GATA2 இம்யூன் டெஃபிஷியன்சி. வந்த உடனே எனக்கு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம், என்ன பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் என்ன சொன்னாங்கன்னா, இதுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் மட்டும்தாம்மா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட், இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா நான் போன ஹாஸ்பிட்டல்ல போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது. அவங்க சொன்னது சிஎம்சி வெள்ளூர் போக சொன்னாங்க, இல்லைன்னா டாடா நகர் போக சொன்னாங்க. ஸோ 2 இடமே எனக்கு புதுசு. அண்ட் இதுவுமே எல்லாமே புதுசு தான். ஸோ எப்படி ஹேண்டில் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம். சரி, ஒரு அடி வாங்கியாச்சு. இன்னொரு அடி வாங்குறதுக்குள்ள என்ன சொல்லிட்டாங்கன்னா, உடனே குழந்தைய செக் பண்ணுங்க. ஏன்னா 4 years இஸ் டூ ஸ்மால். எனக்கு வந்ததே என்னால தாங்கிக்கிறதுக்குள்ள இன்னொரு அடி. என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை போய் செக் பண்ணுங்க, அவங்க நீ மானிட்டர் பண்ணி தான் ஆகணும், ஜஸ்ட் ஸ்கிரீன் பண்ணுங்க, அவனுக்கு இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த அளவுக்கு பெருசா விட வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்ட் எனக்கு வந்ததே நான் மறந்துட்டு ஓகே டைம் இருக்கு, இன்னும் நான் எவ்வளவு நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனே கேட்டுட்டு சரி ஓகே ஃபைன் 3 months வரைக்கும் டைம் இருக்கு. ஏன்னா எம்டிஎஸ்ன்ற கண்டிஷன் வந்து பிளட் கேன்சரா கன்வெர்ட் ஆகிறதுக்குள்ள நீங்க பண்ணிட்டு பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு எந்த நாலேஜுமே இல்லை, யார்கிட்ட போகணும் என்னன்னு தெரியாது. ஐ அப்ரோச் மதுராமன் மேம் கிட்ட சொன்ன ஒரே விஷயம், மேம் குழந்தைய செக் பண்ண சொல்றாங்க. மேம் சொன்னதை ஜஸ்ட் ஸ்கிரீன் பண்ணதான் சொல்றாங்க, பயப்பட வேண்டாம், பண்ணி பார்த்துடலாம். ஸோ பை காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு வந்து ஆப்சென்ட், அம்மாவுக்கு ஆப்சென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் தென் மேம் அப்ரோச் பண்ண. மேம் வந்து ஷி டுக் மீ ரைட் வே, கரெக்டாக கொண்டு வந்து சார் கிட்ட என்னை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. ஏன்னா எனக்கு தெரியல யார்கிட்ட போகணும் என்ன. சார் வந்து என்ன சொன்னாருன்னா, பண்ணிடலாமா, ஜஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தாரு. ஏன்னா என்னோட கேஸை வந்து எத்தனை டாக்டர்ஸ் ரிஜெக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு தெரியும். ஏன்னா எடுத்துக்க முடியாது, இல்லை நாங்கள் இதெல்லாம் பண்ணதே இல்லை, நீங்க வேற கிளினிக் பாருங்க, வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க. ஈவன் இங்க சென்னையில இருக்க இன்னும் லீடிங் மோஸ்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாம் வந்து ராங் டயக்னோசிஸ் தான். என்னை வச்சு வந்து they studied a lot. ஆனா எனக்கு என்ன காசுன்னு இது வரைக்கும் யாருமே சொல்லல. ஃபர்ஸ்ட் டாக்டர் who found me, லைக் என்னோட டிசீஸ் என்ன, எனக்கு என்ன கரெக்டான ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கரெக்டா இருக்கும்னு சொல்லி என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே 6 months போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்க்கு முன்னாடி 6 months வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னை மானிட்டர் பண்ணி எனக்கு என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி அதெல்லாம் கியூர் பண்ண வந்து ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் மெடிசன்ஸ் எதுவுமே எனக்கு வந்து சப்போர்ட் ஆகலை என்னோட பாடிக்கு. அதுக்கப்புறம் சார் சொன்னாரு திஸ் த ரைட் டைம். ஏன்னா ரயில்வேஸ் மூலியமா எனக்கு ஏதாச்சும் சப்போர்ட் கிடைக்குமா நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். ஏன்னா அங்கே வந்து ஹெமட்டோ டிபார்ட்மெண்ட்டே இல்லை. ஸோ சார் என்ன சொன்னாரு, இதுக்கு மேலே டிலே பண்ண வேண்டாமா, உயிர் முக்கியம், ஃபர்ஸ்ட் திங் சேவிங் லிவ்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சார் சொன்னதை நான் வந்து அப்படியே ஃபாலோ பண்ணேன். எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு வெளியில ஹாஸ்பிட்டல்ஸ் போகிறதுக்கும். பட் ஆனால் இந்த கேஸ் வந்து ஆல்ரெடி சார் GATA2 இன்னொரு பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கேன்னு சொன்னதுனால எனக்கு வந்து சார் மேலே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிலீவ் இருந்துச்சு. சரி சார் வந்து கண்டிப்பா நம்ம வந்து வாழ்றது தான் முக்கியம், வேற எதுவுமே இல்லை. மணி எல்லாமே எக்ஸ்பென்சஸ்க்குமே நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒரு நர்சஸ்மே, ஈவன் பிஎம்டி ரூம்ல இருந்த ஒரு நர்சஸ், டாக்டர்ஸ், ஈவன் அட்டெண்டர்ஸ் எல்லாருமே வந்து அப்படி பார்த்துட்டாங்க. லைக் யாராலுமே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. உள்ள இருந்து என்ன அப்படி பார்த்துட்டாங்க. நான் 33 days நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன், தனியா இருந்த ஒரு ரூம்ல. என்னை வந்து வெளியில வந்து எனக்கு டென்டேட்டிவ் தான். நான் வந்து நல்லா ஆகனா நல்லா ஆக மாட்டேனான்றது வந்து எனக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது. ஆனா என்னோட பாடி சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் வெளியில வரதுக்கு ரீசன் வந்து 2 பேரும் தான். they gave me second chance to live. லைக் தேங்க்ஸ் ஃபார் தட் சார். ஏன்னா என்னோட குழந்தை அவனுக்காக நான் கண்டிப்பா வாழ்ந்தாகணும்னு மட்டும்தான் நான் என்னோட மைண்ட்ல நான் நினைச்சிருந்தேன். ஸோ
they did a great job. இது வந்து தொடரணும். அண்ட் நான் எதுக்காக நான் வந்து முன்னாடி வந்து இதை வந்து ஸ்பீக் அவுட் பண்ணணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, so many people's like ஏஜ் பீப்புள்ஸ் 50+ இருக்கவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நம்ம ஏன் ஓகே கிவ் அப் பண்ணிடலாம், வேண்டாம் இதுக்கு மேல என்ன லைஃப் இருக்கு. பட் ஆனா சான்ஸ் கிடைக்கிறதுன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இந்த சான்ஸ் கிடைக்காம எத்தனையோ பேர் இருக்காங்க. ஏன்னா நான் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொன்னேன் இல்லையா, அங்க வந்து ஒரு பேஷண்ட் பார்த்தேன். he was 16 years old. 5 daysல வந்து அவங்களோட அவ்வளவுதான் அவங்களோட லைஃப் முடிய போகுதுன்ற தெரிஞ்ச கூட he came for treatment. 5 நாள்ல அவன் இறக்க போறான்னு தெரியும், பிளட் கேன்சர் தான். பட் ஆனா வராங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. 5 நாள்ல முடிய போற லைஃப், பட் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் வராங்க. அதை நான் பார்த்துட்டு why don't me, நான் வந்து எனக்கு சான்ஸ் இருக்கு இன்னும், நான் அந்த டைம்ல நான் கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஈவன் நான் பிளேயரா இருக்கிறதுனால நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டேன். பட் ஆனா வீட்டுல இருக்க விமன்ஸ் யாருக்கா இருந்தாலுமே சரி வரலாம் ட்ரீட்மெண்ட்காக, நம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரலான்றது வந்து நான் ஏன் மூலியமா நான் வந்து சொல்லிக்கிறேன். ரியலி தேங்க்யூ எவ்ரிபடி.